பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூக அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய வேத சிந்தையில யோவானின் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 54வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆமென். கர்த்தருக்கு பரிசுத்த நாமம் எப்போதும் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஜனங்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, ஊழியக்காரர்களே, விசுவாசியின் பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஆண்டவர் நற்செய்தி சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மளை எல்லாம் ஒரு சாட்சிகளாய் பூமியில் வைத்திருக்கிறார். இங்கே இயேசுநாதர் சொல்லுகிறார், என்னை நான் மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம பெருமைப்படுத்த வேண்டாம். நம்மளுடைய பெருமையான காரியங்களை சபையில சாட்சியை சொல்ல வேண்டாம், பிரசங்கத்திலையும் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய பெருமையை புகழ்ச்சியாய் சொல்வதான இடம் தேவனுடைய பிரசங்க இல்லை, தேவனுடைய சபை இல்லை. அதெல்லாம் தேவனை பற்றி மாத்திரம் பேசுகிறது, தேவனுடைய செயல்பாடை மாத்திரம் பேசுகிறது. விசுவாசிக்கிறவங்களுக்கு கூடுமான சாட்சிகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா ஒரே அடியா நம்மளை பத்தியே பெருசா பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்ம தேவன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசுநாதர் பாருங்க, கர்த்தருடைய மகிமையான தேவனுடைய வார்த்தையாக இருந்தும் அவர் சொல்ற, என்னை நான் மகிமைப்படுத்த மாட்டேன், ஏன்னா என்னை மகிமைப்படுத்துகிறவர் என் தேவன் அப்படின்னு. அவன் நம்மளை கனப்படுத்துகிறவன் தேவன், நம்மளை உயர்த்துகிறவர் தேவன். அவர்கள் கூட சொன்ன, அவன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு. இதெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கணும். தேவன் நம் பேரை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு வீண் புகழ்ச்சிகள் வேண்டாம். நம்ம வாயினால நாம ஒரு நாளும் நம்மளை புகழ்ந்து பாராட்ட வேண்டாம், புகழ்ச்சி பண்ணவும் வேண்டாம். ஏன்னா நம்மளை புகழ பண்ணுகிறவர், அதே சமயத்துல அநேக ஜனங்களை நம்மளை பத்தி பேச பண்ணுகிறவர், தெரிய பண்ணுகிறவர் கர்த்தர். நம்ம பேரை பெருமைப்படுத்துகிறவர் கர்த்தர், நமக்கு சாட்சிகளை உயர்த்த பண்ணுகிறவர் கர்த்தர். அவர் நம்மளை மகிமைப்படுத்திக் கொள்வாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மளை பத்தியான பேசுகிற பெருமையான பேச்சுகள் சபைகளிலே வேண்டாங்க. யார்கிட்டையும் பேச வேண்டாம். ஏன்னா நம்மளை பத்தி சாட்சி கொடுக்க நம் தேவன் இருக்கிறார். இவர் என்னுடைய ஊழியக்காரன், இவர்கள் என்னுடைய விசுவாசிகள் என்று அநேகருக்கு தெரியப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம அவருடைய வார்த்தையில நிற்போம், அவருக்கென்று பிரயாசப்பட்டு ஊழியங்களை செய்வோம், சாட்சிகளை வாழ்க்கையை கொடுப்போம். நிச்சயமாக